இந்த வீடியோ பாருங்க, ஒரு கழுகு அதிக எடை கொண்ட ஒரு நரியை வேட்டையாடிட்டு பறந்து போகாம காத்துக்கிட்டு இருக்கு. என்னதான் கழுகோட ரெக்கைகளே 7 அடி நீளம் இருந்தாலும் அதுக்கு ஏத்த காத்து வரும்போது மட்டும்தான் அவ்வளோ பெரிய எடையை கொண்டு அதால பறக்க முடியும். உங்களே நிறைய பேர் என்கிட்ட வந்து கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க, அது என்ன கரெக்டான டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நம்ம முடிவெடுத்துட்டா எல்லாமே கரெக்டான டைம் தான்ட்டு. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். சரியான டைம் வெயிட் பண்றதுன்றது நம்ம எதுவுமே பண்ணாம சும்மா உட்காந்துட்டு இருக்கிறது கிடையாது. கம்ப்ளீட்லி வெல் ப்ரிப்பேர்டா கரெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது தான். அண்ட் ஒன்ஸ் நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததும் டக்குன்னு அதை யூட்டிலைஸ் பண்ணி மேலே வந்துடணும். அதாவது தமிழில் கூட ரொம்ப அழகா காற்று உள்ள போதே தூற்றிக்கொள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே போல் திருவள்ளுவரும் ஒரு அழகான திருக்குறள் ஒன்று சொல்லியிருக்காரு, கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் கொத்தக்க சீர்த இடத்து அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு கொக்கு எப்படி மீன் வர்றதுக்காக எந்த ஒரு அசைவும் இல்லாமல் பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்கோ, அந்த மாதிரி காத்துக்கிட்டு இருந்து சரியான ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததும் அந்த கொக்கு எப்படி அந்த மீனை வேட்டையாடுமோ அதே மாதிரி டக்குன்னு யூட்டிலைஸ் பண்ணிட்டு முன்னேறிடணும். ஸோ லைஃப்பில் க்ரோ ஆகணும்னு நினச்சிங்கன்னா டூ ஃபாலோ மை அக்கௌண்ட் அண்ட் see you in another video. Bye guys.